அமெரிக்கா அண்ட் ஈரான் நடுவில் தானே சண்டை. இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து இது எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து எஃபெக்ட் பண்ணும். ரெண்டு முக்கியமான பொருள்களை எஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல். இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா வந்து கண்டினியூஸா ஈரான் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்றதுனால ஈரான் கிட்ட இருக்கிற க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அது சிவியரா எஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா ஈரான் வந்து கடல் மார்க்கமா பண்ற க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டை வந்து எஃபெக்ட் பண்ணியிருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் வந்து இப்ப தற்சமயத்துக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வந்து அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு. அது ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது ஒரு சீ சேனல், அது வழியா வந்து க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் ஆகும் மேஜரா. அதனால பெட்ரோல் அண்ட் டீசலோட விலை வந்து சில கண்ட்ரீஸ்ல வந்து லிட்டில் பிட் ரைஸ் தான் ஆயிருக்கு, இன்க்ளூடிங் இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸும். அப்ப இந்தியாவில மட்டும் ஆகாதான் என்ன? இந்த சுச்சுவேஷன்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியாவில் வந்து தேர் இஸ் நோ பாசிபிலிட்டிஸ் டீசல் அண்ட் பெட்ரோல் விலை ஏறுறதுக்கு. ஏன்னா அவங்க கிட்ட வந்து நிறைய ரிசர்வ்ஸ் இருக்கான், அவங்க நிறைய சேமிச்சு வச்சிருக்காங்களாம். அன்லெஸ் அன்டில் ஒரு பேரலோட க்ரூட் ஆயில் வந்து $130 மேல போகாத வரைக்கும், இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு பேரலோட க்ரூட் ஆயில் வந்து $100. அதே நேரத்தில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவோட இன்ஃபிளேஷன் வந்து லோல இருக்கு, அப்பனா க்ரூட் ஆயில் பிரைஸோட இன்க்ரீஸ் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் பண்ணாது, பெட்ரோல் அண்ட் டீசல் விலை வந்து ஏறாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு சைடும் கவர்மெண்ட் வந்து வேற கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த க்ரூட் ஆயில் வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்தியாலையும் இருக்க ரிசோர்ஸ் மீன்ஸ் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு அது சொல்லிட்டு இருக்கு. அப்பனா இந்தியா இஸ் இன் பெட்டர் பொசிஷன் தென் அதர் கண்ட்ரீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல். அடுத்த பொருள் பாத்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசலோட ரொம்ப முக்கியமான பொருள், தட் இஸ் எல்பிஜி சிலிண்டர், கேஸ் சிலிண்டர். 4 நாளா நியூஸ்ல வந்து பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதோட விலை கூட ஏத்திட்டாங்க. டொமஸ்டிக் சிலிண்டர் 14.2 kg உள்ளது பாத்தீங்கன்னா ₹60 ஏத்திட்டாங்க. அதே நேரத்தில் கமர்ஷியல் சிலிண்டர் பாத்தீங்கன்னா தட் இஸ் 19 kg பாத்தீங்கன்னா ₹115 ஏத்திட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் வந்து சிலிண்டர்ஸையும் வந்து நிறைய புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபியூச்சர்ல வந்து ஷார்டேஜ் ஆயிரும்ன்ற பயத்துல. இது எப்படி சொல்றாங்கன்னா, 55 டேஸ்ல புக் பண்ற மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 15 டேஸ்ல இப்ப புக் பண்ணி வச்சுக்கிறாங்களாம். ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, இனிமேட்டு வந்து 25 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு சிலிண்டரை புக் பண்ணவே முடியுமா, ஒரு சிலிண்டர் புக் பண்ணக்கு அப்புறம். ஸோ அதனால பிளாக்ல விற்கிறதும் வந்து தடுக்கப்படும். கவர்மெண்ட் வந்து தன்னுடைய ரிஃபைனரிஸ்க்கும் என்ன ஆர்டர் போட்டிருக்குன்னா, எல்பிஜி சிலிண்டர்ஸை வந்து ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாரிட்டி கவர்மெண்ட் வந்து டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ் தான் கொடுத்துருக்கு, கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் கிடையாது. ஆமா, இந்த ஷார்டேஜ்க்கு என்ன ரீசன், இன்னொரு சைடு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, இயர்லி கேஸ் சிலிண்டரோட யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஈவன் தோ இந்தியாவும் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது. 57% to 60% ஆஃப் கண்ட்ரிஸ் ரெக்குவயர்மெண்ட் வந்து அப்ராட்ல இருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியா வந்து பர் இயர் 30 மில்லியன் டன்ஸ் ஆஃப் குக்கிங் கேஸை வந்து அது கன்சியூம் பண்ணுதான். இது எங்க இருந்து இம்போர்ட் பண்ணப்படுதான்? சவுதி அரேபியா, கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அண்ட் யூஎஸ் இருந்து. இப்ப கேஸ் கனெக்ஷன் 2014 பாத்தீங்கன்னா 140 மில்லியனா இருந்தது, அதுவே வந்து 330 மில்லியன்னா இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா 60% ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கேஸ் எதுல இருந்து இம்போர்ட் ஆகுதுன்னா, அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொன்னேன்ல, அதுல இருந்து தான் இம்போர்ட் ஆகுது. அது மூடி இருக்காங்க. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால இந்தியாவுக்கு வந்து கேஸ் சப்ளை வந்து எஃபெக்ட் ஆகுது. எஸ்பெஷலி கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் ரெஸ்ட்ரிக்ஷனால ஹோட்டல்ஸ்ல வந்து நிறைய இடத்துல வந்து மெனூஸை கம்மி பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து மூடப்படுதுன்னு நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் வரோம், பெங்களூர் இந்த மாதிரி இடங்களை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபுட்டை வந்து மேக்ஸ் வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம். ரெண்டாவது வந்து பக்கத்துல தெருவுல கடைக்கு இந்த மாதிரி போகும் மீன்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா வெஹிக்கிளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்படி நம்ம வந்து கேஸ் சிலிண்டர் பிளஸ் பெட்ரோல் அண்ட் டீசலையும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்டடான தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.